அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விரதங்களின் வகைகளும் விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நினைத்த காரியம் நிறைவேறவும் மன நிம்மதி கிடைக்கவும் நம் வாழ்வில் எல்லா செல்வங்களும் பொருளாதார நிலை உயர இறைவனை நினைத்து இருப்பது தாங்க விரதம் ஆகும். நம் தேவைக்கு ஏற்றார்வாறு நாம் விருப்பமான தெய்வத்தை வழிபடுவதும் அவர்களை நினைத்து விரதம் இருக்கும் முறை எப்படி, விரதத்திற்கு முன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. விரதம் என்பது உணவை உண்ணாமல் இருத்தல் அல்லது உணவை சுருக்குதல் எனப்படுதுங்க. நோன்பு, உபவாசம் என்பவை விரதத்துடன் தொடர்புடையதாகுங்க. உபவாசம் என்பது இறைவனின் பெயரை நினைத்து அவன் அருகே வசி என்றும் அவனை நினைத்து தியானித்து பல நாட்கள் உண்ணாமல் இருப்பதாகுங்க. விரதம் என்பது ஒரு விசேஷ நாளில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நினைத்து ஐம்புலன்களையும் அடக்கி உண்ணாமல் இருக்கும் நிலையாகுங்க. விரதம் இருப்பதால் மனம், புத்தி, உடல் முதலிய தூய்மையை அடையும் என்பது பெரியோர்கள் கூறியிருக்கிறாங்க. விரதம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. விரதம் இருக்கும் முந்தைய நாளை வீட்டை நன்றாக கழுவி மெழுகி கோலம் போட்டு தயார்படுத்தி வைக்க வேணுங்க. விரதம் இருக்கும் நாளில் கண்டிப்பாக கோவப்படுதல் கூடாதுங்க. பூஜை அறையில் முதல் நாளை நன்றாக சுத்தம் செய்து புனிதமான அறையாக மாற்றி வைக்க வேணுங்க. சாமி படங்களை சந்தனம், குங்குமம் போட்டு வைக்க வேணுங்க. விரத தினத்தில் அதிகாலை வீட்டை சுத்தப்படுத்தி குளித்து சுத்தமான ஆடையை அணிய வேணுங்க. பூஜை தொடங்கும் போது எந்த தெய்வத்தை நினைத்து விரதம் இருந்தாலும் பரவாயில்லைங்க. முதலில் விநாயகரை வணங்கி கொள்வது மிகவும் நல்லதுங்க. அனைத்து தெய்வங்களுக்கும் மலர்களை சூடுங்க. எந்த தெய்வத்தின் அனுகிரகம் பெற வேண்டி விரதம் இருக்கின்றோமோ அந்த தெய்வத்தின் படத்தை விநாயக பெருமானுக்கு அருகில் வைத்து பூஜை செய்யவும். பூஜை அறையில் 5 முக விளக்கை ஏற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது மிகவும் நல்லதுங்க. பெண்கள் மாத விலக்கு ஏற்பட்டிருந்தால் அவர்கள் 8 நாட்கள் கழித்து விரதத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லதுங்க. விரத நாட்களில் கண்டிப்பாக அசைவம் சமைக்கக்கூடாதுங்க, சாப்பிடவும் கூடாதுங்க. விரத நாளில் எந்த தெய்வத்தை நினைத்து விரதம் இருக்கிறீர்களோ அதே தெய்வத்தை 24 மணி நேரமும் அந்த தெய்வத்தின் சிந்தனைகளை நிறுத்தி கொள்வது அவசியமாகுங்க. அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்கள், ஸ்லோகங்கள், தெய்வ புராணங்கள், கதைகளை படிப்பது மிகவும் நல்லதுங்க. முடிந்தால் 5 பேருக்காவது அன்னதானம் கொடுப்பது புண்ணியத்தை வந்து சேருங்க. உமிழ்நீரை கூட விழுங்காத விரதம் உண்டு. இதை யோகிகள் மட்டும் கடைபிடிப்பார்களாமாங்க. தேன் அல்லது இளநீர் இவற்றில் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு உபவாசம் இருக்கலாம். பசும்பாலை மட்டும் அருந்தி விரதம் இருத்தல், நீரை மட்டும் அருந்தி 12 நாட்கள் உணவு எடுக்காமல் உபவாசம் இருத்தல், காலை நேரம் மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளுதல், பகல் நேரம் மட்டும் உணவை எடுத்துக்கொள்ளுதல், இரவு நேர உணவை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருத்தல், 3 நாட்கள் தொடர்ந்து காலை உணவு மட்டும் எடுத்து விரதம் இருப்பது, 3 நாட்கள் தொடர்ந்து பகல் உணவு மட்டும் எடுத்து விரதம் இருப்பது, 3 நாட்கள் தொடர்ந்து இரவு உணவு மட்டும் எடுத்து விரதம் இருப்பது, வெறும் பசும்பால் மட்டும் அருந்தி 21 நாட்கள் கடுமையாக விரதம் இருப்பவர்களும் இருக்கிறாங்க. 3 நாட்கள் பகல் வேளையில் மட்டும் 3 கைப்பிடி உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பார்கள். 3 நாட்கள் இரவு வேளையில் மட்டும் 3 கைப்பிடி உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு உபவாசம் இருப்பது, ஒரு நாள் பகல் நேரத்தில் எள்ளு, புண்ணாக்கு மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு உபவாசம் இருப்பது. விரதத்தின் போது எதை சாப்பிடலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் இரவில் மட்டும் பசும்பால் மட்டும் அருந்தி விரதம் இருப்பது, ஒரு நாள் முழுவதும் மோர் மட்டும் அருந்தி உபவாசம் இருப்பது, ஒரு நாள் மோரை மட்டும் அருந்தி உபவாசம் இருப்பது, ஒரு நாள் முழுவதும் நீரை மட்டும் அருந்தி உபவாசம் இருப்பது, ஒரு நாள் முழுவதும் புழுங்கல் அரிசி வறுத்த நன்கு பொடி செய்து அதில் நெய், தேங்காய் துருவல், சர்க்கரை ஆகியவற்றை போட்டு பிசைந்து பொரிமாவு செய்து அதை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது, ஒரு நாள் முழுவதும் தினைமாவு மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாங்க. தேய்பிறையில் ஆரம்பித்து வளர்பிறையில் முடிந்து மீண்டும் தேய்பிறை ஆரம்பிக்கும் நாட்கள் வரை தினமும் ஒரே ஒரு கை அன்னத்தை மட்டும் சாப்பிடுவதும், அதன் பின்னர் வரும் சுக்லபட்சம் வரை ஒவ்வொரு கைப்பிடி அன்னத்தையும் அதிகமாக்கி கொண்டு சுக்லபட்சம் முடிந்த பின்னர் மீண்டும் ஒவ்வொரு கைப்பிடி அளவு அன்னமாக குறைப்பது என உபவாசம் இருப்பது உண்டுங்க. ஒரு நாள் முழுவதும் வில்வ இலையை போட்டு வைத்த நீரை மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாங்க. ஒரு நாள் முழுவதும் அரசமர இலையை போட்டு வைத்த நீரை மட்டும் அருந்தி உபவாசம் இருக்கலாங்க. ஒரு நாள் முழுவதும் அத்திமர இளந்தளிர்களை போட்டு வைத்த நீரை மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாங்க. 2 வேளை உணவை எடுத்துக்கொண்டு உபவாசம் இருக்கலாங்க.
முதல் நாள் பகல் வேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டும் மறுநாள் இரவு வேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாங்க. மாமிச உணவுகள் மசாலாக்கள் இல்லாத சுத்தமான சைவ உணவுகளை மட்டும் குறைந்த அளவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாங்க. விரதம் இருக்கும்போது என்னென்ன சேர்க்கக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பூண்டு, வெங்காயம், வாழைக்காய், பெருங்காயம் ஆகியவற்றை சேர்க்காத உணவுகளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க. இதில் எந்த உபவாச விரதம் கடைபிடிப்பது நல்லதுங்க. இருப்பினும் ஒருவரின் உடல்நிலை ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு விரதத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லதுங்க. பொதுவாக உணவை எடுத்துக்கொள்ளாமல் நீர் மட்டும் அருந்தி இருப்பதற்கு பெயர்தான் உபவாசம். அதுதான் உண்மையான விரத முறையாகுங்க. விசேஷ நாட்களில் எவ்வாறு விரதத்தை மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உரிய விசேஷ தினங்கள் உள்ளனங்க. அப்போது அந்த தெய்வங்களை வணங்கி அவர்களின் அருளை பெறும் விதமாக விரதம் இருப்பது வழக்கமாகுங்க. உதாரணமாக விநாயகர் சதுர்த்தி, மகா சிவராத்திரி, கிருஷ்ண ஜெயந்தி, ராம நவமி, சஷ்டி விரதம், ஐயப்பனுக்கான கார்த்திகை மாத விரதம் என பல விரதங்கள் உள்ளனங்க. விரதத்தை மேற்கொள்வது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் உகர்ந்தது என்கின்றார்கள். மனிதனுக்கு போதும் என்ற எண்ணம் தோன்றுவது உணவருந்து போதுதான். ஒருவர் வயிறு நிரம்பி மனதார வாழ்த்தினால் அனைத்து செல்வங்களும் தேடி வரும். இறைவனை வழிபடுவதில் உடலை வருத்தி கொண்டு உடல் மற்றும் மன தூய்மையுடன் இறைவனிடம் பக்தி செலுத்துவது ஒரு முறை. இதனையே நாம் விரதம் என்கிறோம். உபவாசம் என்றும் இதனை சொல்வதுண்டுங்க. சிவராத்திரி விரதம், பிரதோஷ விரதம், வரலட்சுமி விரதம், கார்த்திகை விரதம் உள்ளிட்ட பல விரதங்கள் உள்ளன. இவற்றில் சிவனுக்குரிய அஷ்ட விரதங்கள், அம்மன் விரதங்கள் ஆகியன விரதங்களின் தலையாய விரதம் என சொல்லப்படுகிறது. அம்மன் விரதம் என்பது வாரத்தில் ஒவ்வொரு நாளும் விரதம் இருப்பதாகுங்க. இவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலனும் தரக்கூடியதாகுங்க. அம்மன் விரதமும் பலன்களும் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்தால் பயம், பிரச்சனைகள் தீரும், பெயர், புகழ் கிடைக்குங்க. திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்தால் தடைகள் விளங்கும், நோய்கள் தீருங்க. செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்தால் குடும்ப பிரச்சனைகள் தீருங்க, திருமண தடை விலகுங்க. புதன்கிழமை விரதம் இருந்தால் புத்தி கூர்மையாகுங்க, பல கலைகளிலும் வல்லமை படைக்கலாங்க, வாழ்வில் உயர்வு கிடைக்குங்க. வியாழக்கிழமை விரதம் இருந்தால் எதிரிகள் தொல்லை நீங்குங்க, பொன் பொருள் சேருங்க. வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் திருமணம் கைகூடுங்க, தம்பதி ஒற்றுமை பெருகுங்க, புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. சனிக்கிழமை விரதம் இருந்தால் வழக்குகளில் வெற்றி, எதிரிகளின் தொல்லை விலக, நீண்ட ஆயுள் பெற இந்த நாளில் அம்மனை நினைத்து விரதம் இருப்பது மிகவும் நல்லதுங்க. வெள்ளிக்கிழமைகளில் பெண் தெய்வ வழிபாடும் அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்றும், பெண் தெய்வங்களுக்கு இருக்கும் விரதங்கள் அதிக சக்தி வாய்ந்தது என்றும் சொல்லப்படுதுங்க. விரதம் இருப்பதற்கான நாள் கடைபிடிக்கும் முறைகள் பலவிதமாக மாறுபடுகின்றனங்க. உண்ணா நோன்பு என்பது நம் உடலுக்குள் வாழும் நுண் கிருமிகளை கட்டுப்படுத்துவதாகுங்க. அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் உண்ணா விரதம் இருக்க வேணுங்க. எப்படி என்றால் அமாவாசை, பௌர்ணமி எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடிகிறதோ அதுவரை சாப்பிடக்கூடாதுங்க. அடுத்த வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி தினங்களில் அந்த திதி எப்பொழுது தொடங்கி எப்பொழுது முடிகிறதோ அதுவரை உண்ணாவிரதம் கடைபிடிக்க வேணுங்க. ஜென்ம நட்சத்திரத்தன்றும் அது தொடங்கி முடியும் காலம் வரை நோன்பு இருக்க வேணுங்க. இப்படியாக ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, ஜென்ம நட்சத்திரம் ஆகிய 5 தினங்கள் உண்ணாவிரதம் இருக்க வேணுங்க. இவ்வாறு கடைபிடித்து வந்தால் உங்கள் உடலுக்குள் ஏற்படும் குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. விரதம் இருப்பது என்பது இறைநெறிகளை நாம் கடைபிடித்து அதன் பின்னே செல்லும் நல்ல செயலாகுங்க. விரதம் இருக்கும் பொழுது நீங்கள் சாப்பிடும் உணவில் கட்டாயம் மோர் சேர்த்து கொள்ளக்கூடாது என்ற நியதியும் உண்டுங்க. விரதம் இருப்பவர்கள் ஒரு பொழுது பகலில் உறங்கக்கூடாதுங்க. விரதம் இருப்பது என்பது இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டாகுங்க. இறைவனுக்கு பக்கத்தில் இருப்பதை உணர்த்தவே உபவாசம் என்கிற சொல் வந்ததுங்க. முழு நேரமும் இறை சிந்தனையுடன் எப்பொழுதும் இருப்பதை சிறந்த விரதத்திற்கு அடையாளமாகுங்க. முழுமையான இறை பக்தியுடன் சிரத்தையுடனும் இறை சிந்தனையுடனும் விரதம் இருப்பவர்களுக்கு பலனும் நிச்சயம் கிடைக்குங்க. விரதம் இருக்கும் பொழுது திட உணவுகளை கட்டாயம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதுபோல் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவில் வெங்காயம், பூண்டு ஆகிய 2 பொருட்களையும் கட்டாயம் சேர்த்து கொள்ளவே கூடாது என்ற சாஸ்திர வழிமுறைகளும் உண்டுங்க. வெங்காயம், பூண்டு ஆகிய 2மே உடல் வெப்பத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவாகுங்க. எனவே தான் விரதம் இருப்பவர்கள் இவற்றை கட்டாயம் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. விநாயக பெருமானுக்குரிய விரதங்கள்: வளர்பிறை சதுர்த்தி விரதம், தேய்பிறை சதுர்த்தி விரதம், சங்கடகார சதுர்த்தி விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம் ஆகுங்க. குரு பகவானுக்குரிய விரத தினங்கள்: வியாழக்கிழமை விரதம் கடைபிடிப்பது மிகவும் நல்லதாகுங்க.
பெருமாளுக்குரிய விரதங்கள் சனிக்கிழமை விரதம், திருவோண விரதம், ஏகாதேசி விரதம் ஆகுங்க. சிவனுக்குரிய விரதம் திங்கட்கிழமை விரதம், பிரதோஷ கால விரதம். அம்பிகைக்கு உரிய விரதம் வெள்ளிக்கிழமை விரதம், பௌர்ணமி விரதம் ஆகுங்க. முருகனுக்குரிய விரதம் சஷ்டி விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூவர்ஸ்.